ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 இரவு ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. மீன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பார்க்கலாம். ராகு வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். கேது வந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகின்றார் கேது பகவான். இப்போ 12ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். பேச்சு திறமையின் மூலமாக லாபங்களை அள்ளி குவிக்க போவர்கள் யார் அப்படின்னா அந்த மீன ராசிக்காரங்க தான். ஓகேங்களா? பேச்சு திறமை வெளிப்படும். ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை பேச போறீங்களா, ரொம்ப அழகா பேசுங்க, தாராளமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. தைரியம் பேசுறீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தாங்க. ஓகேங்களா? எதையுமே தயங்காதீங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், தொழில் சம்பந்தமான விஷயத்துல பெரிய லெவலில் முதலீடுகள் வந்து இந்த டயத்துல பண்ணாதீங்க. ஓகேங்களா? பேச்சுக்கள் மூலமாவே, அதாவது வாயாலே வடை சுடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது மாதிரி கத்துக்கங்க இந்த டயத்துல. பெரிய லெவல் உங்க கையில இருந்த காசை வந்து அதுல போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பெரிய லெவல்ல வந்து லாஸ் சந்திக்க வேண்டி வரும், பெரிய லெவலில் விரயங்களை சந்திக்க வேண்டி வரும். இந்த டயத்துல தான் வந்து ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு ஏற்றுமதிகள், இதன் மூலமாக வந்து லாபங்கள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்க குறைவு இருக்குங்க. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனவு தொல்லைகள், தொந்தரவுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அப்போ துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பார்க்கிறார். இப்போ குடும்பத்திற்கான வருமானம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துடுவீங்க. அப்படிதான் பேசணும். அதேமாரி வந்து நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாபங்களை உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பார். உங்களுடைய பேச்சு திறமை தாங்க இந்த டயத்தில் வெளிப்படணும். ஓகேங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஓகேங்களா? 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ தாயினுடைய உடல் நலனில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த உடல் நலனை வந்து கொஞ்சம் எவ்வளோ பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் வந்து இந்த டயத்தில் வாங்க வேண்டாம். மீன ராசிக்காரங்க வாங்குனீங்க அப்படின்னா, அதாவது ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? இந்த அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல ரொம்ப அழகா இருக்கும். நம்மகிட்ட வண்டியை வந்து சேல்ஸ் பண்றப்போ அது பைக்காக இருந்தாலும் சரி தான், காராக இருந்தாலும் சரி தான், அவ்வளோ கரெக்டாக நமக்கு நல்லா ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிடுவோம். வாங்கினது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து அதனுடைய பிரச்சனை வந்து வெளில வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஏன்னா வாங்கியாச்சு. வாங்கினதப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதேமாரி வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பத்திரங்கள் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். அதேமாரி ஆசிரியர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மாணவர்கள், ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுடைய வகுப்பில் உங்க மேல வந்து மிகப்பெரிய வந்து மரியாதை மாணவர்களுக்கு வந்து உங்க மேலே ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமா அவ்வளவு அழகா பாடத்தை நடத்துவீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த டயத்துல நீங்க பேச்சு திறமையின் மூலமா தான் மீன ராசிக்காரங்க பெரிய லெவலில் வந்து சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரியான பாயிண்ட்டுகள் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.